மா, கடையில் டிஃபன் வந்து வச்சுருக்கம்மா. ஃப்ளாஸ்கில் டீ இருக்குது, மாத்திரை இருக்க போட்டுக்குமா. மாத்திரை தீந்துடுச்சு. வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேம்மா. நீ ஏன்பா இந்த வேலையெல்லாம் செய்கிற? நான் பார்த்துக்க மாட்டேன்னா இதெல்லாம். மா, இவ்வளோ நாள் நீ தானம்மா செஞ்சுட்டு இருந்த. இப்போ உனக்கு உடம்பு முடியல, நான் செய்ய மாட்டேன்னா வாழ்கிறதே உனக்காக தானம்மா. கடவுளே, இந்த பிள்ளைய எப்போ நீதான்ப்பா காப்பாற்றணும். இறைவா, தினமும் உன்னை வணங்கிட்டு தான் நான் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறேன். நான் போயிட்டு வர வரைக்கும் எங்கள் அம்மாவையும் நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும், என்னையும் நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை. அம்மா சரியாயிட்டாங்களா? நீங்கள் சொன்ன டாக்டர்கிட்ட போனேண்ணே, இப்போ பரவாயில்லண்ணே. அப்போ நான் கிளம்புறேண்ணே. சார் 3 பேனா 10 ரூபா சார். சார் 3 பேனா 10 ரூபா சார். மேடம் 3 பேனா 10 ரூபா மேடம். சார் 3 பேனா 10 ரூபா சார். 3 பேனா 10 ரூபா சார். வெளியில் போனால் கிடைக்காது சார். நான் முருகேசண்ணே, சீக்கிரமாக வந்துட்டீங்க. சீக்கிரம் வந்து என்னடா பண்ண? ஒரு வியாபாரம் நடக்கலடா. எப்படின்னா வியாபாரம் நடக்கும்? ஸ்கூல் மூட்டாங்க, காலேஜ் மூட்டாங்க, ஆஃபீஸ்லாம் மூட்டாங்க. எப்படிண்ணே நாடு போகிற பார்க்க பார்த்தா ஒன்றுமே புரியலண்ணே. உன்னையும் அரசியல் பேச வச்சுட்டாங்கடா. அட போங்கண்ணே. நம்மளை மாதிரி அன்னாட காட்சிங்க பொழப்பு இப்படி தாண்டா இருக்கும். சார் 3 பேனா 10 ரூபா சார். 3 பேனா 10 ரூபா சார். வெளியில் போனால் கிடைக்காது சார். வெளியில் 10 ரூபா சார் பேனா. 3 பேனா 10 ரூபா சார். வாங்கிக்கிங்க சார். சார் பேனா 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 சார். 3 பேனா 10 ரூபா சார். வெளியில் 10 ரூபா சார் பேனா. 3 பேனா 10 ரூபா சார். இங்கே ஒன்று கொடுப்பா. சார் 3 பேனா 10 ரூபா சார். சார் 10 ரூபா சேஞ்சாக கொடுங்க சார். மூணு பேனா 10 ரூபா சார். 3 பேனா 10 ரூபா சார். சார் 3 பேனா 10 ரூபா சார். சார் 3 பேனா 10 ரூபா சார். மேடம் 3 பேனா 10 ரூபா மேடம். சார் 3 பேனா 10 ரூபா சார். 3 பேனா 10 ரூபா சார். வெளியில் போனால் கிடைக்காது சார். வெளியில் 10 ரூபா சார் பேனா. 3 பேனா 10 ரூபா சார். நம்ம இங்கே ஒரு செட்டு கூட வாங்கிக்கிங்க சார். தேங்க்யூ சார். சார் 3 பேனா 10 ரூபா சார். சார் 3 பேனா 10 ரூபா சார். மச்சி, காஞ்சிபுரம் பொண்ணு பார்க்க போனேன், என்னடாச்சு? போன மச்சி. ஆனால் பொண்ணு வீட்டுக்காரங்க கண்டிஷனை கேட்டால் நீயே சிரிப்ப. என்னடா சொல்கிற? அவங்க எதிர்பார்ப்பெல்லாம் மல்லிகை கடை லிஸ்ட் மாதிரி தராங்கடா. இப்படியே எதிர்பார்த்து எல்லாருக்கும் 60ஆம் கல்யாணம் தான் நடக்கும். செமகாவடி மச்சி. ட்ரெயின் வந்துச்சு, நான் கிளம்புறேன்டா. ஓகே மச்சி. சார் 3 பேனா 10 ரூபா சார். சார் 3 பேனா 10 ரூபா சார்.
மேடம் 3 பேனா 10 ரூபா மேடம். சார் 3 பேனா 10 ரூபா சார். 3 பேனா 10 ரூபா சார். பேனா எவ்வளோண்ணே? 3 பேனா 10 ரூபா சார். வெளியில் போனால் கிடைக்காது சார். பச்சை கலர் பேனா இருக்கா? பச்சையா? இல்லை சார். அண்ணே இந்தாங்கண்ணே. சார் 3 பேனா 10 ரூபா சார். 3 பேனா 10 ரூபா மேடம். டேய், அவனே பாவம் தட்டு மாதிரி உழைச்சி வாழ்ந்துட்டு இருக்கான், அவன்கிட்ட போய் அடிக்கிற? அவர் கண்டுபிடிச்சிருவாரான்னு டெஸ்ட் பண்ணேன். அவனுக்கிட்ட என்னடா உனக்கு டெஸ்ட்டு? ஏண்டா, உனக்கு சோதிக்க வேற ஆளே கிடையாதாடா? சாரிண்ணே, தெரியாமல் பண்ணிட்டேன். இனிமேல் பண்ண மாட்டேன். கொடுத்துட்றா. அவனை பார்த்து கற்றுக்க எப்படி உழைக்கணும்னு. அண்ணே 3 பேனா எடுத்தீங்க, அதில் ஒரு பேனா தான் வச்சிங்க. 2 பேனா உங்ககிட்ட தானே இருக்கு. சாரி, கஷ்டமாக இருந்தால் அந்த பேனா ஆனந்த், அண்ணே. அதுக்கேண்டா இவ்வளவு தாங்குற? என்கிட்ட குடுறா, நான் போய் வாங்கிட்டு வரேன்டா. அண்ணே என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஓனர்ண்ணே. ஏய், 20 வருஷத்துக்கு முன்னாடி ஊர்ல இருந்து இங்க வந்த போது நான் ஒரு சாதாரண தொழிலாளிடா. இன்னைக்கு என்னுடைய கடின உழைப்புனால முன்னேறதுனால எல்லாரும் என்ன முதலாளி முதலாளின்னு சொல்றாங்கடா. ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சாதாரண மனுஷன் தான்டா. உனக்கு என்ன உதவி வேணுமோ என்ன கேளுடா. அண்ணா, நான் செய்யறேன்டா உனக்கு. இதாங்க நான் மருந்து செட்டு. அண்ணே இன்னைக்கு வியாபாரம் காசுண்ணே, அதில் எவ்வளோ இருக்குன்னு எண்ணி பாருங்கண்ணே. ஆ, 460 ரூபா இருக்குடா. அண்ணே 560 ரூபா இருக்குண்ணே. 460 ரூபா தாண்டா இருக்கு. முன்னால் தானே எண்ணி பார்த்தேன். நீ கீழே எங்கேயாவது விட்டுருவா, தேடி பாரு. இல்லைண்ணே நான் எங்கேயும் போடலைண்ணே, விழுந்தா இங்கே தானே விழுந்திருக்கோம். ஏய், இங்க எங்கேயும் இல்லையேடா. இல்லையா?
சரி பரவாயில்ல விடுங்கண்ணே, இருக்கிற காசுங்க மருந்து ஆகிட்டாங்கண்ணே. டேய் 560 ரூபா தாண்டா இருக்கு. ஏய் இன்னைக்கு எல்லாருக்கும் சைக்கிள் ரேஸ். நான் ரெடிப்பா. ஜெயிக்கிறவனுக்கு 100 ரூபாய். ஐயா 100 ரூபாலாம் பத்தாது. தோக்குறவன் ஜெயிக்கிறவனுக்கு சைக்கிள் கொடுக்கணும். ஓகேவா? கண்டிஷன் நம்பர் 1, எவனாவது சண்டை போட்டுக்கிட்டீங்க ரேஸ்லேயே சேர்த்துக்க மாட்டேன். என்ன ஓகேவா? ஓகே அண்ணா. ரெடி ஸ்டார்ட். சார் எந்திரிங்க சார், எந்திரிங்க சார். அடிக்கடி பட்டுச்சா சார்? இந்த சின்ன பசங்க சைக்கிள் எடுத்தானுங்கன்னா கண்ணு முன்னு தெரியாம ஓட்டுறானுங்க. ஏய் தெருவுக்குள்ள நீங்க வாங்கடா, உங்களை வச்சிருக்கேன், பார்த்து போங்க சார். அங்கங்க குழிய தோண்டி வச்சிருக்கானுங்க. ஏய் நான் தானே வின்னு. அங்கிள் சாரி அங்கிள், தெரியாம உங்களை இடிச்சிட்டேன். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? பசங்களுக்குள்ள சைக்கிள் ரேஸ், நான் வின் பண்ற நேரத்தில் குறுக்க வந்து மாட்டிக்கிட்டீங்க, அதான் உங்களை இடிச்சிட்டேன். சாரி அங்கிள். தம்பி, ரேஸ் ஓட்டுறது தப்பு இல்லை, காலியான இடத்துல ஓட்டுங்க. பைக் ரேஸாக இருந்தாலும் சரி, சைக்கிள் ரேஸாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு இடையூறு இல்லாமல் ஓட்டுங்க. ஆனால் சைக்கிள் ரேஸில் நான் தான் அங்கிள் ஜெயித்தேன். சூப்பர் சூப்பர், வெரி குட். நீ வின் பண்ணதுக்கு அங்கிளோட கிஃப்ட் பேனா. தேங்க்யூ அங்கிள், பத்திரமா போயிட்டு வாங்க. நல்ல வேலைடா சாமி, அங்கிளுக்கு ஒன்றும் பெருசாக அடிபாடலை. இன்னும் சைக்கிள் ரேஸ் ஆளாட மட்டுமே இல்லாத இடத்துல தான் வைக்க சொல்லணும். மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் போற்றப்பட வேண்டியவன். அவன் செய்யும் செயல்தான் அதை தீர்மானிக்கிறது. அன்பும் ஞானமும் யாவரிடத்தும் ஒப்புரவு செய்தலும் கண்ணோட்டமும் வாய்மையும் சால்பெண்ணும் பாரத்தை தாங்கும் 5 தூண்களாகும்.